ஹாய் எவ்ரி ஒன். உங்கள் வீட்டில் கேட் வச்சுருக்கீங்களா? அடிக்கடி வெளியே போகுதா? அப்படின்னா இதை முதல்ல பண்ணுங்கள். என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் கேட்டருக்கு ஃபஸ்ட்டு நியூட்ரு பண்ணுங்கள். நியூட்ரு பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மேல் கேட்டாக இருந்தால் அடிக்கடி வெளியே போகிறத தடுக்கலாம், கேட் மார்க்கிங்கை வந்து குறைக்கலாம், டெஸ்டிகுலர் கேன்சர் வராத தடுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனை மெயினாக ரெடியூஸ் பண்ணலாம். இதே ஃபீமேல் கேட்டாக இருந்தால் ஹீட் ஸ்ட்ரைக்கில் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண முடியும். அடுத்தது மெமரி கிளாண்ட் டியூமர் மற்றும் யுட்ரைன் கேன்சர் வரதை பர்மனெண்ட்டாக ஸ்டாப் பண்ணலாம். அடுத்ததாக பாப்புலேஷனை கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேல் ஆர் ஃபீமேல் கேட்டை நம்ம நியூட்ரு பண்ணாமல் விட்டுட்டா அது 5 வருஷத்தில் அதனால் 11,000 குட்டிகளை உருவாக்க முடியும். ஸோ அப்படி பெருகுனா என்ன ஆகுனா, கேட் எல்லாமே ஃபுட்டுக்காக தெருவில் சண்டை போடக்கூடிய சுச்சுவேஷன் வரும். இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஃபேமிலியை சேர்ந்த மதர், டாட்டர் அண்ட் கிராண்ட் டாட்டருக்கு ஒரே டைமில் நியூட்ரு பண்ணதால் இவங்க மூலியமாக உருவாகக்கூடிய எக்ஸஸ் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக உங்களுக்கெல்லாம் ஒரு கொஸ்டின், ஒரு 100 ஹோம்லெஸ் கேட் உருவாகாமல் இருக்க என்ன பண்ணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன்.